ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கே ராமகிருஷ்ணா காலேஜ் இன்ஜினியரிங் திருச்சிக்கு தான் போயிருந்தோம். எதுக்காக போயிருந்தோன்னா, தம்பி 12th முடிச்சிட்டான். அவனுக்கு இன்றைக்கி தான் அட்மிஷன். கவுன்சிலிங்கில் தான் போயிருந்தான். ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் கிடைக்கல, செகண்ட் கவுன்சிலிங்கில் தான் இவனுக்கு கிடச்சிச்சு. செகண்ட் கவுன்சிலிங்கில் இந்த காலேஜ் கிடச்சதுனால இந்த காலேஜுக்கு வந்திருக்கோம். காலேஜோட அட்மாஸ்ஃபியர்லாம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் ட்ரீம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு தான். பட் கேர்ள்ஸில் அதனால் ரெஸ்ட்ரிக்ஷன் வீட்டில். பாய்ஸ்னால் இப்போ பிரச்சனை இல்லை. காலங்காலமாக நம்ம வீட்டில் அப்படி தானே, கேர்ள்ஸை யாரும் நம்ப மாட்டாங்க. பாய்ஸ்னால் ஈஸியாக அவங்களுக்கு பிடிச்சது செய்யலைன்னு சொல்லிடுவாங்க. காலேஜில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இடமா இருக்கட்டும், இல்லை பிளேசஸாக இருக்கட்டும், அவங்களோட ரூல்ஸே இருக்கட்டும், பசங்களுக்கே ரூல்ஸ் நல்லா நீட்டாகவே போட்டு வச்சுருக்காங்க. மேபி சொல்லணுன்னா, நம்ம ஸ்கூல் இருக்குல்ல, அதை அப்படியே ஒரு 1% கம்மி பண்ணிக்கோங்களேன். அந்த ரூல்ஸ் கொஞ்சம் தளர்ந்துருக்கும் ஸ்கூலை விட காலேஜில். ஆனால் ரூல்ஸ் இருக்குது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. அப்படி இருந்தால் தானே பசங்க நல்லா படிப்பாங்க, எந்த கெட்ட பழக்கமும் வச்சுக்க மாட்டாங்க. இன்றைக்கி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அட்மிஷன் போட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம். காலேஜுக்குள்ளே வந்துட்டவங்க. லைப்ரரியில் தான் எல்லாமே நடந்துச்சு. சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். 39 தான் டோக்கன் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. கொஞ்ச நாளிலே கூப்பிட்டாங்க. வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு காலேஜ் ஹாஸ்டல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்னென்ன ரூல்ஸு, என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு கேட்டுட்டு காலேஜை விட்டே வெளியில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பசி, அதனால் எல்லாருமே ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் முக்கியம். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். டைம் ஆயிடுச்சா, அதனால் மழை வர மாதிரி வேறு இருந்துச்சு. தம்பி பிடெக் தான் ஜாயின் பண்ணியிருக்கான். August 20 காலேஜ் ஓப்பன் சொல்லிட்டாங்க. ஹாஸ்டலும் அப்பயே தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.